குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன காம்படிஷன் நடக்க போகுதுன்னா லீஃப் பிரிண்டிங் காம்படிஷன் நடக்க போகுது. அப்படின்னா என்னென்னா இலையில பெயிண்ட் பண்ணி அதோட இம்ப்ரெஷன் வச்சு ஆர்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த காம்படிஷன் தான் நடக்க போகுது. அதுக்கு தேவையான பொருட்கள் இலைகள், பெயிண்ட்டு, மார்கர், ஸ்கெட்சு எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி 3 டீம் பிரிக்க போகிறேன். ஒவ்வொரு டீம்லேயும் 2 பேர் இருக்க போகிறீங்க. டீம் ஏல மீனு அண்ட் ரோசி, டீம் பியில் மாயா அண்ட் விஜய், டீம் சியில் அபி அண்ட் ஜாக்கி. ஓகே, இப்போ ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமான 2 ரூல் இருக்குது. உங்களுக்கு 1 hour டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே முடிக்கணும். செகண்ட் ரூல் வந்து பெயிண்ட்டோ எதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. எல்லாத்தையுமே பார்த்து செலவு பண்ணணும். உங்கள் 1 hour டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் 1 hourக்கு அப்புறமா வந்து செக் பண்ணிவிட்டு யாரோடது பெஸ்ட்டாக இருக்குதோ அவங்கள வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவேன். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மீனு, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. நம்ம இந்த லீவ்ஸ் யூஸ் பண்ணி பீகாக் பண்ணலாம். ஓகே ரோசி, நீ சொல்கிற ஐடியாவும் சூப்பராக இருக்குது. என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பீகாக் தொகைக்காக இந்த மாதிரி ஒரு இலையை எடுத்துக்கணும். இதில் நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம டார்க் க்ரீன் கலர் எடுத்து ஃபுல்லாக நம்ம அவுட்லைன் மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலர் எடுத்து இன்னர் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். சென்டரில் எல்லோ கலர் கொடுத்துடலாம். கான்ட்ராக்டாக இருக்கும் தொகைக்கு. இப்போ நம்ம பேப்பர் எடுத்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா அழுத்தி விடணும், அப்போ தான் நல்லா பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா தொகை எவ்வளோ அழகாக பிரிண்ட் ஆகிருக்குன்னு? இதே மாதிரியே சுற்றி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். பார்த்தீங்களா எப்படியோ பீகாக் தொகையை வரைஞ்சாச்சு. இப்போ பீகாக்கோட உடம்பு வரையணும். அதுக்கு நம்ம லாவெண்டர் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி கலர் எடுத்து அதோட உடம்பு வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா பார்க்க பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பீகாக்கு 2 கால் வரைஞ்சிட்டோம்னா நம்மளோட டிராயிங் கம்ப்ளீட்டட். ரோசி, நீ சொன்ன ஐடியா உண்மையிலே சூப்பராக இருக்குது ரோசி. நம்ம பீகாக் செம்மையாக வந்திருக்கு. இது மாதிரி மற்றவங்களாம் பண்ணவே முடியாது. நம்ம தான் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். விஜய், அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது விஜய்? டீம் வந்து சூப்பராக பீகாக் வரைஞ்சிட்டாங்க. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கவலையை விடு மாயா, நம்ம அந்த லீஃபையே பிரிண்ட் பண்ணி ஒரு ஃப்ளவராக வரைஞ்சிடலாம். அது ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு லீஃப் எடுத்துக்கலாம். ஒரே கலரில் பண்ணால் ரொம்ப நார்மலாக இருக்கும். அதனால நம்ம டபுள் கலர் பண்ணலாம். ஒரு கலர் ஆரஞ்சு, இன்னொரு கலர் க்ரீன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் பண்ணால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பார்க்கவே நேச்சராக இருக்கும். இப்போ நம்ம பேப்பரில் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேப்பரில் வச்சு நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் சூப்பராக வரும். இங்கே பார்த்தையா எப்படி அழகாக வந்திருக்குன்னு? ஹை, சூப்பராக இருக்குது விஜய். உன்னோட ஐடியா கூட நல்லா யூனிக்காக இருக்குது. மாயா, இதே மாதிரியே ஒவ்வொரு பெட்டல்ஸாக வச்சுக்கிட்டே வந்தோம்னா ஃபைனலி நம்ம ஃப்ளவர் ரெடி. அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு பிளான்ட் மாதிரி வரைஞ்சிட்டு 2 லீவ்ஸ் வரையலாம். அப்போ தான் ஃப்ளவர் பார்க்க க்யூட்டாக இருக்கும். லீவ்ஸுக்கு லீவ்ஸ் வரையாமல் அதே லீவ்ஸை வச்சே நம்ம பிரிண்டிங் பண்ணோம்னா பார்க்க நல்லா இனோவேட்டிவாக இருக்கும். மேம்க்கும் நல்லா இம்ப்ரெசிவாக இருக்கும். நம்ம ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தியா எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்குன்னு? ஜாக்கி, அந்த டீம் பாரு, விஜய் எப்படி சூப்பராக யோசிச்சு பண்ணியிருக்கான்னு. விஜய் இந்த மாதிரிலாம் யோசிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ நம்ம என்ன அபி, நம்ம டீமே சாதாரணமாக எடை போடாத. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. நம்ம இதே மாதிரியே கலர்ஃபுல்லாக ஒரு பட்டர்ஃப்ளை பண்ணலாம். நீ கவலைப்படாத. அதுக்கு ஒரு நீளமான லீஃப் எடுத்து நம்மளும் டபுள் கலரிங் பண்ண போகிறோம். இந்த சைடு எல்லோ, அந்த சைடு ஆரஞ்சு, அந்த மாதிரி கலர் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா பட்டர்ஃப்ளை சூப்பராக வரும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாரு, எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு. ஹை, சூப்பராக இருக்குது ஜாக்கி. இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர் தான் அபி. 4 பக்கமும் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடணும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் அதோட பாடி நம்ம ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டோன்னா நம்மளோட பட்டர்ஃப்ளை ஆர்ட் ரெடி. ஜாக்கி, சூப்பராக இருக்குது ஜாக்கி. எங்கேருந்து நீ இதெல்லாம் கற்றுக்கிட்ட? அது ஒன்றும் இல்லை அபி. காம்படிஷன் தெரிஞ்சதும் நான் நிறைய வீடியோலாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்தியா சூப்பராக வந்துருச்சு நம்ம பட்டர்ஃப்ளை. இதோடு விடக்கூடாது ஜாக்கி, நம்ம அடிஷ்னலாக ஏதாவது பண்ணலாம். யோசி. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அபி. இந்த மாதிரி ஒரு அரச மர இலையை எடுத்துக்கிட்டு ரெயின்போ மாதிரி கலர் கலராக பெயிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணோன்னா சூப்பராக வரும். இப்போ இரு, நான் உனக்கு இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாரு, உனக்கே பிடிக்கும். ஜாக்கி, பட்டர்ஃப்ளை விட இதுதான் நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது ஜாக்கி. இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ண போகிறோம். எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. பசங்களா எல்லாரும் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்களே, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு டீமோட ட்ராயிங் பார்க்கலாம்.
மீனு ரோசி சூப்பரான ஒரு பீகாக் வரைஞ்சிருக்கீங்கம்மா. க்ரீன் எல்லோ ப்ளூ எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி செம்மையாக வரைஞ்சிருக்கீங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. அடுத்து மாயா விஜய் வரைஞ்சதை பார்க்கலாம். நீங்கள் லீஃப்லையே ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஆரஞ்சு க்ரீன் எல்லோ இதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாக்கி அண்ட் அபி பிரிண்ட் பண்ணதை பார்க்கலாம். அழகான பட்டர்ஃப்ளை அண்ட் ரெயின்போ லீவ்ஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே க்ரியேட்டிவாக யூனிக்காக பண்ணியிருக்கீங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகே, இப்போ வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாம். 2 டிராயிங் வரைஞ்சி 2மே பெஸ்ட்டாக கொடுத்த ஜாக்கி அண்ட் அபி அவங்க டீம் தான் வின்னர். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.